மகாராஷ்டிரா மாநிலம் அலோகாவில் கடந்த 2022ஆம் ஆண்டு பாரத் ஜோடா நடைப்பயணத்தின் போது சாவர்கர் குறித்து ராகுல் காந்தி அவதூறு கருத்து தெரிவித்ததாக லக்னோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ராகுல் காந்தியை விசாரணைக்கு நேரில் ஆஜராக லக்னோ நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் ராகுல் காந்தி முன்பே திட்டமிடப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டியிருந்ததால் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு கோரி மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் இந்த மனுவை நிராகரித்த கூடுதல் தலைமை நீதிபதி அலோக் வர்மா நேரில் ஆஜராக தவறியதற்காக ராகுல் காந்திக்கு ரூபாய் 200 அபராதம் விதித்து உத்தரவிட்டார். மேலும் வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதே குற்றச்சாட்டில் புனே நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.